இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு நம்ம கூழ் வடகம் செய்ய போகிறோம். நான் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் கிரைண்டரில் நைஸாக கெட்டியாக பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை இதுக்கு நம்ம உரப்புக்கு என்ன பண்ணுறோன்னா 3 பச்சை மிளகாய் இந்தளவு கல்லுப்பு போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த கலவையை தூக்கி நம்ம கெட்டியாக மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புழுங்கல் அரிசி மாவு அதில் கொட்டிட்டு இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இந்த பதத்துக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. சரி, அந்தளவு தண்ணியாக கரைச்சி இப்போ இந்த சட்டியில் இந்த விளிம்பு வரைக்கும் இந்த மாவு கரைசல் இருக்குது. இப்போ நம்ம காய்ச்சலுக்கு தண்ணி எடுக்கணும்னா அதே அளவு மாவு எந்த அளவு இருந்ததோ அதே அளவு 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். சரியா, இப்போ பாருங்கள், அதே அளவு ஒரு சட்டி ஊற்றிட்டேன் தண்ணி, திரும்ப பாருங்கள் இன்னும் 2வது சட்டி தண்ணி ஊற்றுறேன். ஓகேவா? இதை ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை ஒரு சைடு ஊற்றிக்கிட்டு இன்னொரு கையாலேயே நம்ம நல்லா கிளற ஆரம்பிக்கணும். சரியா, அது நம்ம எப்படின்னா நல்லா கைவிடாமல் கிளறணும். கை விட்டுட்டோம்னா கீழே வச்சிட்டோம்னா கீழே அடி பிடிச்சிரும். கைவிடாமல் கிளறணும். கிளறிட்டே இருக்கும்போது இந்த அளவு பக்குவம் வரும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல மாவு வெந்து இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகத்தை மேலாப்பில் நல்லா தூவி விட்டு திரும்ப நல்லா கிளறணும். அது எப்போ வெந்துருச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணியை உங்கள் கையால் தொட்டுட்டு திரும்ப அந்த மாவு மேலே வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கை விரல்களை மாவு ஒட்டக்கூடாது. அப்படின்னா அது கரெக்டான பக்குவத்தில் வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு செஞ்சது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு அரிசியை பொறுத்து கூட இந்த தன்மை மாறுபடும். வேகிற தன்மை அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அதுக்கு ஒருவேளை கெட்டியாச்சுன்னா பக்கத்தில் ரெடியாக சுடுதண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாச்சுன்னா சுடுதண்ணி கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கு தக்கன்னு ஆட் பண்ணுங்கள். ஒருவேளை ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னாலும் ஒரி பண்ணாதீங்க. நம்ம ரவுண்டு ஸ்பூனில் எடுத்து ரவுண்டாக இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி வடகமாக போட்டு விட்டுருங்க. தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை, ஒரு நடுப்பக்கம் தண்ணியாகவும் ஊற்ற முடியல புளியவும் முடியலன்னா ஆனால் இப்போ வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு கில்லு வடகை மாதிரி போட்டுருங்க. அதனால் வேஸ்ட் ஆகாது மாவு. இப்போ நான் பண்ணுறதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேக்கே எனக்கு நல்ல சன்லைட் வரும். அந்த இடத்துல நல்லா டைனிங் டேபிள் மேலே நல்லா துணியை நனைச்சி விரித்து விட்டு இந்த மாதிரி சூப்பராக பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். விரிச்சு இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு. நம்ம நைட்டு தூங்கும்போது ஃபேன் காற்றுல நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை எப்படி எடுக்கணும்னா, இந்த துணி அப்படியே 2ஆக மடக்கி போட்டுட்டு அதுக்கு பின் சைடு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வச்சு நல்லா தெளித்து விடணும். தண்ணி தெளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அதை விட்டோம்னா கொஞ்சம் ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா சூப்பராக அந்த வடகம்லாம் அழகாக எடுக்க வந்துடும். பார்த்திங்களா, எடுத்தது நம்ம 1/2 கிலோ போட்டதுக்கு இது இவ்வளோ வந்திருக்கு. இதுவுமே இதை தூக்கி போய் நம்ம வெயிலில் வச்சு காய்ச்சோம்னா நல்ல வெயில் அடித்தா ஒரே நாளில் ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இந்த அடியில் மீதி இருக்குமோ இல்லை சின்ன சின்ன உருண்டையாக போட்டிருக்காது. ஓகே, இப்போ இந்த வெயிலை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.